Your success will be determined by your own confidence and fortitude. உங்களுடைய வெற்றி என்பது உங்களுடைய தன்னம்பிக்கையினாலும் உங்களுடைய தைரியத்தினாலும் மட்டும்தான் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு மிஷேல் ஒபாமா. நீங்க லைஃப்ல வெற்றி அடையணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சா தன்னம்பிக்கை இருக்கணும், அடுத்தது தைரியம் இருக்கணும், துணிவு இருக்கணும். தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடையும் முயற்சி பண்ணுங்க, உங்களுடைய கோலை நீங்க ரீச் பண்ணுங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போலாங்களா? ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது phrasal verb, ஒரு நியூ வெக்காபுலரி, புது வார்த்தையை நம்ம கத்துக்க போறோம். carve out. carve out அப்படின்னா என்ன, அது எப்படி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ண போறோம், அதுதான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல நம்ம யூஸ் பண்ணிருக்கிற இதோடைய மீனிங், எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இந்த வார்த்தையை நீங்க எப்படி உங்களுடைய டெய்லி கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு விளக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம மீனிங் பார்க்கலாமா? carve out அப்படின்னா மீனிங் என்ன? டு மேக் ஆர் கிரியேட் அ கெரியர். carve out அப்படின்னா செதுக்குதல், குடைந்து உருவாக்குதல். என்ன நானே செதுக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் நம்ம carve out அப்படின்னு சொல்றோம். அப்ப டு மேக் ஆர் கிரியேட் அ கெரியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றை உருவாக்குதல் அல்லது செதுக்குதல். ஏதாவது ஒன்றை உருவாக்குறது அல்லது செதுக்குதல். நம்மளுடைய வேலையை நம்மை நாமே உருவாக்கி கொள்ளலாம் இல்லையா? நம்மளுடைய பிசினஸை நம்ம உருவாக்கலாம். அதை தான் நம்ம carve out அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, எஸ்டாப்ளிஷ் ஆர் கிரியேட் த்ரூ பெயின்ஸ்டேக்கிங் எஃபர்ட். கடினமான முயற்சி மூலம் நிறுவுதல் அல்லது உருவாக்குதல். சாதாரணமாக உருவாக்கிட முடியாது ஏதாவது ஒன்று. நம்மளுடைய கெரியரை, நம்மளுடைய வேலையை நம்மளால சாதாரணமாக உருவாக்க முடியுமா? ஒரு சக்ஸஸ்ஃபுல் கெரியராக ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், மேலே வந்திருப்போம் இல்லையா? அந்த மாதிரி கடின முயற்சி மூலம் நம்மளுடைய கெரியரை அல்லது ஏதாவது ஒன்றை நிறுவுதல் அல்லது உருவாக்குதல். ஒரு கம்பெனியை நம்ம உருவாக்கலாம். நம்மளுடைய பர்சனாலிட்டியவே நம்ம என்ன பண்ணலாம், carve out பண்ணலாம் இல்லையா? கடினமாக முயற்சி செய்து உருவாக்கலாம். அந்த மாதிரி நம்ம செய்தோம்னா நம்ம carve out அப்படின்ற இந்த phrasal verb யூஸ் பண்ணணும். Take something from a larger whole, especially with effort or difficulty. இப்போ ஒரு பெரிய பாறையிலிருந்து ஒரு அழகான சிற்பத்தை செதுக்குறாங்க இல்லையா, அதை நம்ம carve out அப்படின்னு சொல்லலாம். முழுமையான ஒன்றிலிருந்து ஏதாவது சிரமத்துடன் முயன்று எடுத்தல். முழுமையான ஒரு பாறையிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செதுக்கி ஒரு சிலையை எடுக்கிறோம் இல்லையா? முழுமையான ஒரு மரப்பலகையிலிருந்து செதுக்கி ஒரு அழகான கதவை செய்யறாங்க கார்பெண்டர்ஸ். இதை தான் நம்ம carve out அப்படின்னு சொல்லலாம். Establish a career, role or reputation for oneself through hard work. கடின உழைப்பின் மூலம் தனக்கென ஒரு தொழில் அல்லது ஒரு பங்கெடுப்பு, நம்மளுடைய ரோல், ஒரு கம்பெனில நம்மளுடைய ரோல் அல்லது ஒரு நற்பெயரை உருவாக்குதல் அல்லது நிறுவுதல். இதை நம்ம carve out அப்படின்ற இந்த phrasal verbல மீன் பண்ணலாம். She managed to carve out a successful teaching career for herself. அவர் தனக்கென ஒரு வெற்றிகரமான ஆசிரிய பணியை உருவாக்கி கொண்டார். தன்னைத்தானே செதுக்கி ஒரு சிறந்த ஆசிரியராக உருவாக்கி கொண்டார் அப்படின்றதான் இதோடைய மீனிங். அப்ப அதுக்கு நம்ம carve out அப்படின்ற இந்த phrasal verb யூஸ் பண்ணலாம். கடைசி எக்ஸாம்பிள் பாருங்க. She carved out a reputation among her male colleagues in her office. அதாவது ஒரு ஆஃபீஸில் ஒரு பெண் ஊழியர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஆண்களால் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு உலகம் தான், ஒரு சமுதாயம் தான் நம்ம வாழறோம் இல்லையா? அதில் ஒரு பெண் தன்னுடைய நிலையை, நற்பெயரை உருவாக்குதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இந்த பெண் தன்னுடைய ஆஃபீஸில் தனது ஆண் ஊழியர்களிடம் ஒரு நற்பெயரை உருவாக்கினார், செதுக்கி கொண்டார் அப்படின்றது இந்த சென்டென்ஸ். அவள் தனது அலுவலகத்தில் தனது ஆண் சக ஊழியர்களிடம் நற்பெயரை உருவாக்கினார். நீங்க இது மாதிரி ஏதாவது உங்களுடைய வேலையை நீங்க உருவாக்கிக்கிறீங்க, உங்களுடைய கேரக்டரை நீங்க செதுக்கிக்கிறீங்க, ஒரு கம்பெனியை நீங்க உருவாக்குறீங்க அப்படின்னா, நீங்க நிறுவுறீங்க அப்படின்னா, நீங்க இந்த carve out அப்படின்ற இந்த phrasal verb யூஸ் பண்ணலாம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்குது நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு சேரும்.
மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த கார்வ் அவுட் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை நீங்கள் உங்களுடைய டெய்லி கான்வர்சேஷனில் தேவையான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.